வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். குட் பேட் அக்லி ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ நேற்றே நம்ம சேனலில் போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிரேக் டவுன் வீடியோவில் மிஸ் பண்ண சில டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பார்ட் 2 வீடியோ மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெய்லரோடைய ஓப்பனிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அர்ஜுன் தாஸை ஒரு ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அந்த ஷாட்டில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய கை வந்து ஹேண்ட் கஃப் பண்ணியிருக்கும். ஸோ மேபி அவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சீனா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே ட்ரெய்லரில் இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வேன் போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு குரூப் வந்து அந்த போலீஸ் வேனை பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மேபி அந்த வேன்குள்ளே அர்ஜுன் தாஸ் வந்து இருக்கலாம். அவருடைய ஆளுங்க வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக இந்த பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அர்ஜுன் தாஸ் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய உடம்பு ஃபுல்லாக நிறைய டேட்டூ பண்ணியிருப்பாரு. மெயினாக அவருடைய செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உல்ஃபோடைய சிம்பிள் உல்ஃப் டேட்டூ இருக்கும். ஆரம்பத்தில் அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற அந்த பெரிய கப்பல்லையுமே வந்து உல்ஃபோடைய சிம்பிள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அது அவருடைய கப்பலாக தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ட்ரெய்லரில் இன்னொரு ஷாட்டில் ஏகே வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், உங்கள் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த இடமும் வந்து அர்ஜுன் தாஸோடைய பிளேஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஏகேக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே உல்ஃபோடைய சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். அந்த சீனில் ஏகேக்கு முன்னாடி கையில் ஒருத்தர் ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் யாருங்கிறது கிளியராக தெரியல. கண்டிப்பாக அர்ஜுன் தாஸ் கிடையாது. மேபி அர்ஜுன் தாஸ் கூட வர ரகுராம் அவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அர்ஜுன் தாஸ் ஏகே கிட்ட ஃபோனில் பேசுகிற அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் பக்கத்தில் ரகுராம் வந்து பயங்கர டென்ஷனாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருடைய தலையில் அங்கங்கே ரத்தமாக இருக்கும். மேபி இந்த சீனுக்கு முன்னாடி ஏகே கிட்ட ரகுராம் அடி வாங்கிட்டு வந்திருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இல்லை யாரோ அவரை பொழந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த படத்தோடைய ஸ்டோரி எந்தெந்த லொகேஷன்ஸில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா போர்ஷன்ஸும் இருக்குது, ஃபாரின் போர்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பையில் கதைக்களம் நடக்கிற மாதிரி காட்டப்படுது. ஏகேவுடைய பாஸ்ட் அந்த யங்கர் லுக்கில் வர போர்ஷன்ஸ் எல்லாமே மும்பையில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஜெயில் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா மும்பை சீக்வன்ஸ் தான். ஸோ மும்பையை தாண்டி வேற லொகேஷன்ஸில் நடக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கதை வர மாதிரியே வந்து காட்டல. அண்ட் ஃபாரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவி டீம் வந்து ஸ்பெயினில் தான் போயிட்டு கம்ப்ளீட்டாக அந்த படத்தை ஷூட் பண்ணாங்க. அண்ட் படத்துலையுமே வந்து மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் ஸ்பெயினில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. மலேசியன் தமிழ் ரேப்பர் டார்கி அவர் இந்த படத்தில் அப்பியர் ஆயிருக்காரு. அவருடைய புலி சாங்குமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வர ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு வண்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டப்படுது. அப்போ மேபி படத்தில் ஏதோ ஒரு முக்கியமான சேஸ் சீக்வன்ஸ் நடக்கும் போது தான் இவருடைய சாங் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் கட்டில் இவங்க பிளேஸ் பண்ணியிருக்கிற அந்த அனிமேட்டட் சீக்வன்ஸை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஏகேவுடைய சீக்வன்ஸ் அவருடைய பாஸ்ட் சீக்வன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேத்தி போட்டிருந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த சீக்வன்ஸ் எல்லாத்துலையுமே ஏகே வந்து தனி ஒரு ஆளாக வந்து ஷூட் பண்ணுறாரா சண்டை போடுறாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, ஏகே கூட இன்னொருத்தர் இருக்கிற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏகே கோட் ஷூட் போட்டிருக்காரு, 2 கையிலுமே கன் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அவருமே கோட் ஷூட் போட்டிருக்காரு, அவர் கையிலுமே 2 கன் இருக்கு. அவர் அந்த பக்கம் இருக்கிறவங்களை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இதே சீக்வன்ஸோடைய இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகேவும் அந்த இன்னொருத்தரும் 2 பேருமே வந்து தூரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்க்க நிறைய வில்லன் குரூப் வந்து அவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கார் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏகே வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணுவார், இன்னொரு பக்கம் அந்த நபர் உட்காந்துட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்கள கன்னை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏகேக்கு ஈக்குவலான இன்னொரு கேரக்டரை இந்த படத்தில் அந்த அனிமேட்டட் சீக்வன்ஸில் காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டர் யாராக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ கிரியேட் ஆயிருக்கு. பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் ஏகே கூட இருக்கிறவர் வந்து சுனில் தான். ஆனால் சுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேக்கு ஈக்குவலான ஒரு ஆள் மாதிரி காட்டலை. அவருடைய ஒரு விசுவாசி, அவர் கூடவே இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த அனிமேட்டட் சீக்வன்ஸில் ஈக்குவலாக காட்டப்படுற அந்த கேரக்டர் சுனிலாக இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. மேபி வேற யாராச்சும் ஒரு கேரக்டராக வந்து இருக்கலாம். அதில் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு நியூஸ் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி படத்தில் ஏகேவுடைய எக்கச்சக்கமான ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தளபதி விஜயோடைய ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. இந்த விஷயத்தை வெங்கட் பிரபு கோட் ரிலீஸ் டைம்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எப்படி கோட் படத்தோடைய கிளைமேக்ஸில் தல ரெஃபரன்ஸை நாங்கள் வச்சிருக்கோமோ அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்தில் ஆதிக்கு வந்து தளபதியோடைய ரெஃபரன்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காரு. தளபதி விஜயோடைய ஒரு முக்கியமான ஒரு டயலாக் ரெஃபரன்ஸ் வந்து குட் பேட் அக்லி படத்தில் வருங்கிற மாதிரி அப்போவே வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு. வெறும் டயலாக் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்க போதா இல்லை அதை தாண்டி வேற ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அனிமேட்டட் சீக்வன்ஸில் ஏகே கூட வர அந்த இன்னொரு கேரக்டரில் எந்த ஆக்டரோடைய ஃபேஸை வேணாலுமே யூஸ் பண்ண முடியும். அனிமேஷன் அப்படிங்கிறதுனால பெர்மிஷன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த அனிமேட்டட் கேரக்டரில் தளபதி விஜயோடைய ரெஃபரன்ஸ் அவருடைய ஃபேஸை யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னும் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல. ஒருவேளை மூவி டீம் ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக திரை தீப்பிடிக்கும், திரையரங்கம் செதறிடும். ஏன்னா 2 பேருடைய ஃபேன்ஸுக்குமே இவங்க 2 பேரையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அட்லீஸ்ட் அது ஏதோ ஒரு ஃபார்மில் சின்னதாக நிறைவேறினா கூட பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க.
ஸோ நாம இப்போதைக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்க வேணாம். ஏன்னா ஆதிக் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபார்மில் தளபதி விஜயோடைய ரெஃபரன்ஸ் நிச்சயமாக இருக்குது. அண்ட் இதே அனிமேட்டட் சீக்வன்ஸில் இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க கன்னை லோட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு பையன் மாதிரி இல்லை, பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ரெட் கலர் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. மேபி அந்த கேரக்டர் தான் சிம்ரன் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிம்ரன் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த அனிமேட்டட் சீக்வன்ஸுமே வந்து பாஸ்ட் போர்ஷன்ஸ் தான். மேபி பாஸ்ட்டில் அப்போ ஏகே கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்கலாம். இவங்க எல்லாரும் ஒரே கேங்காக வந்து இருந்திருக்கலாம். சிம்ரன் வர போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுட்டு வர அந்த எல்லோ ஜாக்கெட்டில் வந்து ஒரு பேட்ச் ஒன்று இருக்குது. அந்த பேட்சில் என்ன எழுதியிருக்குங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. பட் அந்த பேட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி பாஸ்ட்டில் ஏகேவுடைய கழுத்திலுமே வந்து ஸ்பைடர் சிம்பிள் போட்ட செயின் அவர் போட்டுட்டு வர மாதிரி காட்டப்படுது. அது தீனாவுடைய ரெஃபரன்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்பைடர் சிம்பிளை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சிம்ரன் ஏகே கூட பேசுகிற கான்வர்சேஷனில் கண்டிப்பாக வாலியோடைய ரெஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகேவுடைய எக்ஸா கூட சிம்ரன் இருக்கலாம். அப்படி அவங்கள கனெக்ட் பண்ணி வாலியோடைய ரெஃபரன்ஸை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் படத்தில் சிம்ரனுடைய என்ட்ரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்டத்தில் ஏகேவுடைய ஃபேமிலியோ இல்லை ஏகேக்கு சம்மந்தப்பட்ட யாரையோ வந்து காப்பாற்றுற மாதிரி சிம்ரனுடைய என்ட்ரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் தெரியுது. இது எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ளேட் சினிமா தான். எப்படி ஜெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேமிலியை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு கிளைமேக்ஸில் சிவராஜ்குமார் வருவாரோ, லியோ படத்தில் எப்படி பார்த்திபனுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு ஹைனா வருமோ, ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் சிம்ரன் கேரக்டர் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இந்த ட்ரெய்லர் கட்டில் ஒரு பிரம்மாண்டமான வீடை காட்டுறாங்க. அது ஏகேவுடைய வீடை தான் இருக்கணும். ஒரு நைட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து நிறைய கார்ஸ் நிற்குது, ஒரு சில பைக் நிற்குது. அப்போ தூரத்துலேருந்து ஏகே வந்து கன் வச்சு அந்த கார்ஸ் எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டப்படுது. ஸோ மேபி வில்லன் வந்து ஏகேவுடைய வீட்டுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்கலாம். அப்போ ஏகே வந்து அவருடைய கன் யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணி எல்லாரையும் சாவடிக்கிற மாதிரி இந்த சீன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குட் பேட் அக்லி படமும் பாஷா லியோ டெம்ப்ளேட் தான். என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஷாவில் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய தம்பி தங்கச்சிக்கு வந்து அவருடைய பாஸ்ட் லைஃப் பற்றி சுத்தமாக தெரியாது. கம்ப்ளீட்டாக பாஸ்ட் லைஃபை தூக்கி போட்டுட்டு இப்போ வேற ஒரு ஆளாக ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற ஒரு நபராக வந்து இருப்பார். லியோலுமே அப்படி தான். பார்த்திபனுடைய பாஸ்ட் வந்து அவருடைய ஃபேமிலிக்கு தெரியாது. பாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு இப்போ வேற ஒரு ஆளாக காஃபி ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த குட் பேட் அக்லி படம் பார்க்கும்போது இந்த படத்தில் கேங்ஸ்டர் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக ஏகே தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பிஸ்னஸோ வேற ஒரு தொழிலோ பண்ணுற மாதிரிலாம் வந்து காட்டலை. அதாவது இனிமே நான் கேங்ஸ்டராக இருக்க போகிறது இல்லை, நான் திருந்திடுறேன் அப்படின்னு திருந்திட்டு வாழ்கிற ஒரு நபராக மட்டுமே தான் அவர் காட்டப்படுறாரு. அவர் பயங்கர பணக்காரராக இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டப்படுது. ஸோ இந்த குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படமும் ஒரு யூஸ்வலான மாஸ் டெம்ப்ளேட் சினிமா தான். அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே எடுத்துக்கிட்டு ஆதிக் அவருடைய ஸ்டைலில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கதையெல்லாம் தாண்டி சீன்ஸாக இந்த படத்தில் எந்தெந்த சீன் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆக போகுது அதில் தான் இந்த படமே இருக்குது. இந்த படத்தில் ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனால் ரெஃபரன்சஸை தாண்டி ஆதிக் வந்து ஒரு டேரக்டராக இந்த படத்தில் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காரு அது வந்து ஏப்ரல் 10 நமக்கு தெரிய வரும். ஏன்னா வெறும் ரெஃபரன்சஸை மட்டுமே வச்சு படத்தை ஓட்டிட முடியாது. ஒரு டேரக்டராக அவர் பண்ண சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது சீக்கிரமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குட் பேட் அக்லி ட்ரெய்லரில் நீங்கள் நோட் பண்ண டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.